நான் சொந்தமாக பண்ண போகிறேன், நான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு 1 இயர் மட்டும், அது வரைக்கும் நான் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கேன், அதனால் வீட்டுக்கும் எதுவும் மிஸ் ஆக மாட்டேன். கேட்டாங்க எப்படி பண்ண முடியும் உன்னால், அதையும் இதையும் சேர்த்து எப்படி பண்ணுவேன்? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் ஓனாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் இப்போயே வேலையை விட்டுருவா, உங்களுக்கு எதனா கமிட்மெண்ட் இருக்கா? இருக்குது ப்ரோ, நான் மாதம் இதை கட்டணும் அதை கட்டணும். அப்படி கமிட்மெண்ட்டே இல்லைன்னா கூட வேலையெல்லாம் குவிட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சீக்ரெட் புக்கு, அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணார் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன், ஒரு 5 டிப்ஸ் அந்த மாதிரி. ஒன்று, நாம கரெக்டான ப்ராடக்ட் வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா அதை கரெக்டாக செல் பண்ணணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ அமேசானில் செல் ஆகுதுன்னா இப்போ அமேசானில் தான் நீங்கள் விற்கணும், ஏன் ஃபேஸ்புக் வரீங்க? ஒரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு கோர் பிஹேவியர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்கள், கரெக்டான பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் செல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த ஜெப்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதோட சிஓ வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிப்பார், பர்சனல் பிராண்டிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். பிகாஸ் பர்சனல் பிராண்டிங் ரொம்ப வந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, டெய்லி ரீச் பண்ணணும், சம்மந்தம் இல்லாமல் பேசணும். ஒரு மொபைல் ஷாப் ஓனர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவார், ஏஜென்சி ஓனர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவார், பேரண்டிங் பற்றி பேசுவார். பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது மூலமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகுமான்னு கேட்டிங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஆடியன்ஸ் உள்ள வர போகிறாங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஆக போகிறாங்க, இது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகும்? வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் ப்ளஸ். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் நிர்மல் குமார் தான் இருக்கார். ஹாய் நிர்மல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்கள், ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக நான் வந்து இந்த காலேஜ் டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்த டைமில் நான் ஏதோ பண்ணணும், ஆனால் எனக்கு இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு தேடுதலால் கிடச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கடையில் தான் இருந்தேன், பூக்கடையில் தான் இருந்தேன். ஸோ அப்படி ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறது வந்தால் எங்கள் அம்மா வந்து துளசி வைப்பாங்க, துளசிக்கு மேலே தான் வந்து ஒயிட் கலரில் இருக்க பூ வைப்பாங்க, ஏன்னா கண்ணுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் கண்ணுக்கு தெரியும், அப்போ தான் வாங்குவாங்க அப்படின்றது. ஆக்சுவலாக அது ட்ரூத்தும் கூட. ஸோ சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு ட்ரிக்கு தான், ஆனாலும் அது நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதால் இதே மாதிரி நிறைய கனெக்டிங் டாட் இருக்கும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்டு வந்து பிபிஏ படிச்சுட்டு இருந்தான், அவன் சொன்னான் டிமாண்ட் விசஸ் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து லைஃப் டைமில் பார்த்தேன், ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. மார்க்கெட்டிங் அப்போது தேடும்போது எனக்கு எது தான் வரும்னு தேடும்போது மார்க்கெட்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃப்ரீலான்ஸாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, அங்கே வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். அதுக்குள்ளேயே எப்படி உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்துச்சு, எனக்கு வந்து நான் ஃப்ரீலான்ஸ் போக போகிறேன் அப்படின்ற கிளாரிட்டி? ஒரு ஜாபை விட்டுட்டு ஒரு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் உங்களுக்கு இல்லையா? பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எதுவுமே இல்லைங்க, நான் வந்து எனக்கு கமிட்மெண்ட்லாம் இல்லை. அதான் நான் சொல்கிறது, ஒரு ஓட வீட்டில் இருந்தோம், வீட்டை ரன் பண்ணுறது 15,000 இருந்தால் போதும், 15,000 டெலிவரிலே எடுப்பேன். ஸோ அது ஒரு கிளாரிட்டி இருந்தது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இல்லைங்க. நான் டெலிவரி ரன் பண்ணால் 15,000 ரூபா கிடச்சிடும் சொல்லிட்டு. எங்கள் அப்பா அம்மாவும் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் இல்லை, 9 to 5, ஆஹா பையன் வேலையை விட்டுட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான அந்த வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. நீ ஏமாத்தாமல் யாரையுமே வந்து தப்பாக எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நீ உழைச்சி சம்பாரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இதுவே ஃபுல்லாக உனக்கு லைஃப் ஸ்டைலாக இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட தாட். ஸோ நான் சொன்னேன், நான் சொந்தமாக பண்ண போகிறேன், நான் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு 1 இயர் மட்டும், அது வரைக்கும் நான் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கேன், அதனால் வீட்டுக்கும் எதுவும் மிஸ் ஆக மாட்டேன், அந்த 1 இயர் கேப்பில் நான் இதை பண்ணிக்கிறேன். கேட்டாங்க எப்படி பண்ண முடியும் உன்னால், அதையும் இதையும் சேர்த்து எப்படி பண்ணுவேன்? ட்ரை தான் பண்ணலாமா, நிறைய விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே பண்ணுன்ட்டாங்க. அந்த கிளாரிட்டி எனக்கு இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் இல்லை, நான் ஒரு பேங்க் லோனு ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியோ அப்படிலாம் வீட்டு லோனோ அதெல்லாம் கிடையாது. எங்ககிட்ட வீடே இல்லை, அந்த ஓட வீடு தானே இருந்தது. ஸோ ரொம்ப ஏழையாக இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஒர்க்கு 9 to 5 ஜாபை விட்டுட்டு ஒரு ஒர்க்லேருந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன்னா நீங்கள் அந்த ஃபேஸில் இல்லை, பட் அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த ஃபேஸில் நான் இல்லை, ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ், ரெண்டுமே 100 day சேலஞ்ச் அப்படின்ற ஒர்க்கில் டீச் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் தான் கொஷின், ப்ரோ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு அந்த வேலை பிடிக்கல, நான் ஓனாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் இப்போயே வேலையை விட்டுருவா, அவங்களுக்கு எதனா கமிட்மெண்ட் இருக்கா? இருக்குது ப்ரோ, நான் மாதம் இதை கட்டணும் அதை கட்டணும். அப்படி கமிட்மெண்ட்டே இல்லைன்னா கூட வேலையெல்லாம் குவிட் பண்ணாதீங்க. பார்ட் டைம்லேயே ஒரு நாளைக்கு 2 to 3 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் வேலை நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு கிளைண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் கூட வேலையை இது பண்ணுங்கள். பட் சில கம்பெனியில் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மூன் லைட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆச்சு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்களால் இண்டிவிஜுவலாகவே மணி மேக் பண்ண முடியுது, அதுவும் அந்த அந்த சேலரிக்கு ஈக்குவலாக வந்துட்டு அப்புறமோ அப்படிலாம் சேலரி விட அதிகமாக வந்துட்டு அப்புறமோ வேலையை குவிட் பண்ணுங்கள். எங்கள் கேஸ் ஸ்டடியில் இந்து சிஸ்டர் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மதர்
சரிங்களா. ஒரு சின்ன பாப்பாவுடைய அவங்க கேஸ் ஸ்டடி ஷூட் பண்ண சொல்லி அவங்க பசங்களாம் கிட்ட வருவாங்க. என்ன யூடியூப் சேனலில் இருக்கும் அது. ஸோ அவங்க இன்னும் வேலையை குவிட் பண்ணவே இல்லை. அப்புறம் தான் இப்போ தான் குவிட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ மந்த்துக்கு 1 lakh rupees மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க சேலரியை விட ரொம்ப அதிகம். ஸோ அந்த லெவல் போயிட்டு அப்புறம் குவிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் குவிட் பண்ணாது. ஏன்னா சர்வைவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாட்டுக்கோ வீட்டுக்கோ இல்லைன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கோ இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் குவிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க. பார்ட் டைமில் பண்ணுங்கள். கஷ்டமாக தான் இருக்கும், முடியாதுன்னு கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன், ஒரு 5 டிப்ஸ் அந்த மாதிரி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸா? யாருக்கும் தெரியாது டிப்ஸ். இல்லைங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அதை அப்சர்வேஷன் தான் பண்ணணும். நீங்கள் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் அவைலபிள் இருக்கும். ஆனால் என்னன்னா நம்ம அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ இப்போ நாங்கள் டீச் பண்ணுற விஷயமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து நான் சேல்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவேன். இது நோ அவேர் ப்ராப்ளம் அவேர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் வரும். மார்க்கெட்டிங்கே அதுக்குள்ளே வந்து அடைக்கிடலாம். அதுக்கு நான் என்ன அசைன்மெண்ட் கொடுப்பேன்னா, நீங்கள் கடைசியாக 3 ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க. அந்த 3 ப்ராடக்ட்டில் நீங்கள் எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்க, நோவா ஸ்டேஜில் நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்ளம் அவேரில் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்க. நான் இன்பாண்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்பாண்ட் அப்ஸ்பாட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் படித்தேன். அங்கே படித்த அந்த கோர்ஸ் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு என்ன நடந்ததோ அதை வந்து அவன் ஒரு லெட்டர் பேட்டில் சொல்லியிருக்கான். எனக்கு டீச் பண்ணுறான். நீ இப்படி தானே வாங்கியிருக்க, இந்த ஸ்டேஜில் தானே நீ இருந்தேன்னு சொல்லிட்டு டீச் பண்ணியிருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதே தான் எங்கள் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டிப்ஸ் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அது ஏன் அட்ராக்ட் பண்ணுது, அப்படி இல்லைன்னா அந்த திங்க் பண்ணுங்கள். அந்த திங்கிங் எபிலிட்டி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்டிங்கன்னா 5 டிப்ஸ்லாம் தேவை, ஒரே டிப்ஸு திங்கிங் பண்ணுங்கள். திங்க் பண்ணுங்கள். நீங்கள் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிங்க. தப்பாக யோசிங்க. 4 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் 5வது அட்டம்ப்ட். அதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அது கூட கரெக்டான ஆன்சரான்றதை வெரிஃபை தான் பண்ணணும். ஸோ திங்க் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு விஷயமே நான் சொல்லிடுவேன். எந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டில் இருப்பீங்க. ஏஐ வாட் எவர் இட் இஸ், எது வேணால் வரட்டும். ஆனால் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இது பண்ண முடியும். மார்க்கெட்டிங் ஆல் அபவுட் திங்கிங். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்து வந்து இவங்க பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கும் ஒர்க் ஆச்சு, அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ட்ரை பண்ணது கிடையாது. அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிருப்பேன் நிறைய விஷயங்கள். அப்படி இன்ஸ்பயர் ஆன ஏதாவது ஒரு சீக்ரெட் புக்கு, அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணார் பாருங்கள். அவர் தான் வந்தார். அவருடைய என்னதான் அப்பியரன்ஸ் பார்த்துலாம் அவருக்கு அந்த தாட் இருக்குது, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நிறைய அந்த மாதிரியான அந்த இதெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அதை பற்றிலாம் கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் அது ஒரு ட்ரெண்டே அவர் செட் பண்ணார். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஈவன் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அபவுட் அந்த ட்ரெண்ட் மட்டுமே கிடையாது. மூவிஸில் எதனா ஒரு ட்ரெண்ட் செட் மாறும் பாருங்கள். சரிங்களா? ட்ரெண்ட் செட் மாறும். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் ட்ராகன் மூவி அந்த ட்ரெண்ட் செட்டை மாற்றுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறாங்களா, அவ்வளோதான் மார்க்கெட்டிங். ரைட்? ஒருத்தருக்கு தேவைப்படுற ஒரு பொருள் ஒருத்தர் செல் பண்ணுறாங்க, இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் தான் மார்க்கெட்டிங். அதை கரெக்டாக பண்ணுற சில விஷயம் எல்லாமே மார்க்கெட்டிங் தான். அந்த இவர் பண்ணதும் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி தான். அந்த சீக்ரெட் புக் வந்தது பார்த்தீங்களா நம்மக்கிட்ட, அது ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி தான். இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நிறைய நுவான்ஸ் இருக்கும் அதில். கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஒரு 1000 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், அவங்கள வந்து லீட்ஸும் ஜென்ரேட் பண்ணணும். ஒரு வித்தின் ஒரு 2000 பட்ஜெட்டில் எனக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்க்கெலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஆக்சுவலாக அங்கே ப்ராப்ளம் வந்து ட்ரஸ்ட்டு தான். 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று அவங்ககிட்ட பட்ஜெட்டே இல்லாமல் இருக்கும் அப்படின்றது. பட் ஆனால் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் யோசிங்களேன், கடன் வாங்கியாவது பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்கும், அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இது இருக்கும். உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்படிலாம் அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மேலேயே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே ட்ரஸ்ட்டு தான் கேப்பு. சரிங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், என்ன பீப்புள் இப்போ பண்ணுற அது ஏன் அந்த ட்ரஸ்ட் கேப் வருதுன்னா, எல்லாம் ரீச்சு ஃபாலோவர்ஸு இதை நோக்கி ஓடுறாங்க. எல்லாம் வந்து வைரல் கான்டென்ட் ஆகணும். ஆனால் அந்த கான்டென்ட்டால் அவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆகுதா? நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டாக வேணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கான்டென்ட் ரைட்டராக இருங்க, கான்டென்ட் கிரியேட்டராக இருங்க, இப்படிலாம் வாட் எவர் இட் இஸ். இந்த ஆக்டிவிட்டி மூலமாக அவங்களுக்கு ரெவென்யூ வரலைன்னா அல்டிமேட்டாக பிஸ்னஸ் க்ரோ ஆகாது. எல்லாருமே எதுக்காக வந்து பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணுறாங்க, வாட் எவர் இட் இஸ், யூடியூப் சேனல் க்ரோ பண்ணுறது, இல்லைன்னா சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ், எல்லாமே எண்ட் ஆஃப் த கோல் எங்கே போக போகுதுன்னா ரெவென்யூ, லீட்ஸ் வரப்போகுது. அதை மீட் பண்ணாத போது தான் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வருது. சரிங்களா? ஸோ உங்களுடைய சர்வீஸ் முதல்ல அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சர்வீஸாக இருக்கணும். அப்படி இல்லை சும்மா ரீலை மட்டும் போட்டுட்டு வைரல் மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பர் அப்படி கை தட்டிட்டிங்கன்னா ஒரு 10 வாட்டி கை தட்டுவாங்க, 10 வாட்டி காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு 2 மாதம் கூட கண்டினியூ பண்ணுவாங்க. 3ஆவது மாதம் எங்கே ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் ரீல்லாம் சூப்பராக வைரல் ஆகுது, எனக்கு எதுவும் கிளைண்ட் வரல, லீடு வரல, குவாலிட்டி எதுவும் கன்வெர்ட் ஆகலை, இந்த பிரச்சனை வரும். ஏன்னா இன்டெரக்ட்லி ஆர் டேரக்ட்லி அவங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு தான். சரிங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் அதை சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த கம்மி பட்ஜெட் தான் கொடுக்குறாங்கன்னா கிளியராக தெரியுது அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ தான் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒரு பெயினை மட்டும் சால்வ் பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ அந்த ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு 2000 ரூபா பட்ஜெட்டில் அவங்களுக்கு எதாவது 2 லீடு எடுத்து வர முடியுமா? அப்படி அதெல்லாம் 2000 ரூபா ரொம்ப பட்ஜெட் கம்மிங்க. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட்
முடியுமா? அப்படி இல்லைன்னா இந்த கிளாரிட்டிய வர வைங்க. அதுவே கூட உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குடுக்கும். நீங்க அத எப்படி சொல்றீங்க அப்படின்ற ப்ரெசென்டபிளா தான். இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா? இது மூலமாவே பீப்பிள்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும். ரைட் நான் ஓகே இவர் சொல்றது கரெக்ட் தான். நானும் நெறைய ரீல்ல போட்டேன். ரீச்லாம் வந்துச்சுனா லீட்ஸ் வரல. ஓகே இவர் சொல்றது கரெக்ட் தான். அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்ல. அந்த கிளாரிட்டி நீங்க குடுங்க. இந்த பட்ஜெட்குள்ள இது பண்ண முடியாது. ஆனா உங்களுடைய கோல் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் வேணும் அப்படின்றத சொல்லுங்க. சொல்லிட்டு பண்ணுங்க. அவங்க அப்பயே புரிஞ்சு ட்ரஸ்ட் வந்து வந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல வருவாங்க. அத விட்டு முக்கியமான ஒரு விஷயம் வித்தவுட் ஆட்ஸ் மூலமே உங்களால என்ன பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா? ஒரு 1 வீக் நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி குடுக்குறேன். கான்டென்ட் மூலமா பண்ணி குடுக்குறேன். அவுட்ரீச் மூலமா உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன். அது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு பிசினஸ்க்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி பண்ணி குடுக்க முடியுமா? அந்த ட்ரஸ்ட்ட உருவாக்கிடுங்க. அந்த பயத்த உடைச்சிருங்க. அப்போ உங்களால வந்து ஈஸியா பண்ண முடியும். ஸோ செகண்ட் கேட்டகரினா பட்ஜெட்டே இருக்காது அவங்ககிட்ட. அப்போ எதுவும் பண்ண முடியாது. ஒரு காம்ப்ளிகேட்டடான கிளைண்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அவங்க வந்து எப்படின்னா, அவனோட ப்ராடக்ட் மொத்தமுமே வந்து மெக்கானிக், ஏசி மெக்கானிக் அண்ட் வந்து ஃப்ரிட்ஜு அதுக்கு வந்து அதோட பார்ட்ஸு அதெல்லாம் விற்கிற ஒரு கிளைண்ட் அவரு. அவர்கிட்ட இருந்து ஒரு ஒரு ஃபேப்ரிக் மட்டும்தான் வந்து நார்மல் ஆடியன்ஸ் இது வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்ட்ஸு தான். ஃபுல்லாகவே பார்ட்ஸு. ஸோ அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றதே எனக்கு தெரியல. புதுசாக இருந்துச்சு. அவருக்கு வந்து லீட் கொண்டு வர முடியல. அவரை வந்து ப்ரமோட் பண்ண அவருக்கு பத்தலை. அவர் வந்து சரி ஓகே உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்களே எங்களுக்கு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம அதை வச்சு மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு கேட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அவர் அது பண்ணலை. நான் என் ஃபேஸை காட்ட மாட்டேன். நீயே ஏதாவது பண்ணி எனக்கு வந்து லீட் கொடு. என் ப்ராடக்ட் சேல் ஆகணும். அமேசானில் ஆகுது இங்கேயும் ஆகலை அப்படின்ற இஷ்யூ எனக்கு வந்துச்சு. எனக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு கடைசியில் அந்த கிளைண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக பாஸ் கம்பெனியோட கிளைண்ட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன இது என் சைடில் என்ன மிஸ்டேக்கு? ஏன் நான் கேட்ட அவுட்புட்ஸ் எதுவுமே அவர் தரல. ஆனால் அவர்கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் நடந்துடணும் அப்படின்ற இது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அவங்களுக்கு நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் அது ஒரு B2B ரொம்ப நீஷ்டாக போகும். நிறைய பேருக்கு தேவையில்லை. நீங்கள் சொன்னீங்களா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். இப்போ நான் வாங்க மாட்டேன். அதை ஒரு ஏசி மெக்கானிக் தான் வாங்குவாங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. எல்லாருமே ரீச் பண்ண முடியாது நம்ம. இப்போ ஃபேஸ்புக்லேயே ஒரு கான்செப்ட் இருக்கும் CPM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 பேரில் எத்தனை பேர் அந்த பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்க போகிறாங்க? அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப நீஷாக போகுது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம அவங்களை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஓகே இதுதான் கிளாரிட்டி கொண்டு வந்துருங்க. உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார்? அது இப்போ ICPன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை எப்படி அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா? அங்கே தேவை இருந்தாலும் அவங்க பே பண்ணுவாங்களா இல்லையா? இதையும் வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்ற கான்செப்ட் இங்கே. ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணால் ரொம்ப சிம்பிள். நம்ம காம்படிட்டர்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நீங்கள் சொன்னீங்களா அமேசானில் செல் ஆகுது, அப்போ ஃபேஸ்புக்கில் செல் ஆகுது. இப்போ ஃபேஸ்புக்கில் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் அவங்க மைண்ட் செட் இருக்காது. இல்லைனா நாம் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். இங்கே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 2 ப்ராப்ளம் தாங்க இருக்கும். ஒன்று நாம் கரெக்டான ப்ராடக்ட் வச்சுக்க மாட்டோம். அப்படி இல்லைனா அதை கரெக்டாக செல் பண்ண மாட்டோம். கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? இவ்வளோ தான். டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டாக இருந்தாலும். ஸோ இது 2மே ப்ராப்பராக பண்ணாலே வந்து போதும். இப்போ அமேசானில் செல் ஆகுதுன்னா இப்போ அமேசானில் தான் நீங்கள் விற்கணும். ஏன் ஃபேஸ்புக் வரீங்க? ரைட்டுங்களா? அமேசானில் எப்படி டாப் போகலாம் அப்படின்றத யோசிங்க. கூகுளில் எப்படி டாப் போகலாம் அப்படின்றது யோசிங்க. எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் சூட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக்சுவலாக கூகுளில் வந்து டிமாண்ட் கேப்சரிங் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து டிமாண்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒரு கோர் பிஹேவியர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்கள். கரெக்டான பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் செல் பண்ணுங்கள். காம்படிட்டருக்கு செல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் கண்டிப்பாக செல் ஆகும். அதில் எப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? ஓகேங்களா? நான் வந்து 1 டேல டெலிவரி கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். ரிட்டன் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எதனா ஒரு பாலிசி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். USP இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் உங்களை. ஸோ இங்கே தான் கான்செப்ட். முதல்ல அந்த பிரேக் டவுன் பண்ணிடணும். பிரேக் டவுன் பண்ணிட்டா உங்களால் வந்து செட் பண்ண முடியும். ஓகே இப்போ பர்சனல் பிராண்டிங்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு கம்பெனி இருக்கும். ஆனால் வந்து அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க பர்சனலாக வந்து அவங்க ஃபேஸை வச்சு பிராண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் எல்லாருக்கும் அதுதான் மஸ்ட்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது தப்பு. எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பண்ணிடணும். எல்லாரும் பர்சனல் பிராண்ட் ஆகிடணும். அந்த ட்ரெண்ட் இப்போ வந்துடுச்சு. நீ ஒரு கம்பெனி வச்சிருக்கனா நீ பர்சனல் பிராண்ட் பண்ணாதான் உன் கம்பெனி ஓடும். இந்த ட்ரெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுதான் நீங்கள் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? இது ட்ரெண்ட். ஓகேங்களா? இது ட்ரெண்ட். இது மேலே போகும் கீழே வரும். ஆனால் அது உண்மைலாம் கிடையாது. கண்டிப்பாக வேணுன்றது எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃபேஸ்புக் ஆடில் நீங்கள் ரன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. என் பிஸ்னஸ் ஃபேஸ்புக் ஆட் ஒர்க் ஆகாதான் நான் ஏன் ரன் பண்ணணும்? அதே மாதிரி தான் பர்சனல் பிராண்டிங்கும். இப்போ ஆக்சுவலாக அந்த Zepto இருக்குது பார்த்தீங்களா? அதோட CEO வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். பர்சனல் பிராண்டிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அவர் இன்டர்வியூ கொடுப்பானா நீங்கள் சொல்கிற பர்சனல் பிராண்டிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிகாஸ் பர்சனல் பிராண்டிங் ரொம்ப வந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க.
டெய்லி ரீச் பண்ணணும், சம்மந்தம் இல்லாமல் பேசணும். ஒரு மொபைல் ஷாப் ஓனர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவார், ஏஜென்சி ஓனர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவார், பேரண்டிங் பற்றி பேசுவார், பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டே வந்து எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு பேசுவார். ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் பேசுனீங்கன்னா சம்மந்தமான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆக போகிறாங்க. அல்டிமேட்டாக பர்சனல் பிராண்டிங் நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, பர்சனல் பிராண்டிங் பண்ணுறது மூலமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகுமான்னு கேட்டிங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஆடியன்ஸ் உள்ள வர போகிறாங்க, உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஆக போகிறாங்க. இது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகும்? ரைட்டா? நான் ஒரு ஏஜென்சி ஓனருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுகிறேன். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும், எல்லாருக்கும் பிடிச்ச கான்செப்ட்டில். ஸோ செம்மையாக ட்ரெண்ட் ஆகும், நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு வந்துருவாங்க. எனக்கு வந்து என்கொயரிஸ்லாம் என்னவா இருக்கும்னா, ப்ரோ எப்படி ப்ரோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க, ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி என்ன சொல்லுங்கள், எப்படி ப்ரோ அந்த இதெல்லாம் எழுதுறது, எப்படி விஷுவல் பண்ண, அவ்வளோதான் இருக்கும். நான் ஃபேஸ்புக் ஆட் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட போகிறாங்க. ஸோ கரெக்டாக பேசி கரெக்டாக அட்ராக்ட் பண்ணுங்கள். நிறைய இந்த ட்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களே வந்து இப்போ அப்படியே மாறிட்டாங்க. இப்போ புரிஞ்சு போச்சு, ஆஹா இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போ ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் 2023, 22லேருந்தே நாங்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். பண்ணுறது இருந்தால் ஒழுங்காக பண்ணுங்கள். தப்பாக பேசி தப்பாக ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்ல இருக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங் மஸ்ட்லாம் கிடையாது, இருந்தால் பெட்டர், கண்டிப்பாக க்ரோ ஆகும். அப்படி இல்லைன்னா நிறைய கம்பெனி இன்னும் க்ரோ ஆகிருக்கு. ஆடுக்கு போங்க, ஆர்கானிக்காக போங்க, ரைட்டுங்களா? பர்சனல் பிராண்டிங் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது.